ஏதோ ஃபாரின்லேருந்து வருது. இப்போ இது எடுக்காம விட்டதுக்கு காரணம் விலை போகாதனாலயா இல்லை எதனாலயா? இல்லை அது லாஸ்ட் மழையில் அழுகிருச்சு. மழை அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடியில் இந்த லீவ் வந்து அடியில் பூமிக்கு டச் ஆகும்ல. பூமியில் டச் ஆமாம் ஆமாம். அவன் கீழேருந்து மேலே வந்துடும். மேலே பார்த்தா இப்படி இருக்கும், அடியில் பார்த்தீங்களா அழுகிருக்கும். இதுதான் இந்த பர்கர். நம்ம பர்கர் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க நினைக்கிறேன். நம்ம நிறைய பேர் இப்போ வந்து பர்கர் சாப்பிட்றோம். ஸோ அதில் வந்து இந்த லீஃப் நடுவில் வச்சு கொடுப்பாங்க. கடையில் வியாபாரி கேட்டுருக்க பார்த்தியா என்ன பண்ணிட்டு அவங்க மனசோடு என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? பணத்தை கொண்டு வந்தாச்சு, திருப்பி எடுத்துகிட்டு போக முடியுமா? அவரோட வலி வேதனை. அதே வந்து நம்ம செலிரி லீவ்ஸை பற்றி பார்த்தோம், அதை பற்றி ஐயா சொன்னார். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் பர்கர் சாப்பிட்ருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பர்கர் நடுவில் வந்து ஒரு லீஃப் வச்சு கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐஸ்பர்க் லீஃப்னு சொல்லுவோம் அதை. அந்த லீஃப் வந்து இங்கே விளையுது. அதை பற்றி ஐயா சொல்லுவார், அதையும் கேட்டுக்கலாம். ஓகேவா ஐயா? இதை பற்றி சொல்லுங்கள் ஐயா. இதில் அறுவடை பீரியடு, இது எப்படி விதை கிடைக்குது? விதை கீழிருந்து ஃபாரின்லேருந்து வருது. ஃபாரின்லேருந்து வருது. ஃபாரின்லேருந்து பொதுவாக இங்கே யாரும் உற்பத்தி பண்ணுறதுல விதை ஃபாரின்லேருந்து வருது. விதையை வந்து இதே பிளான்ட் தான் பண்ணணும். 30 நாள் ஆகும். காக்பீட்டில் வச்சு வச்சு 30 நாள் ஆகும். ஃபீல்டுக்கு போட்டு 60 நாள், 60லேருந்து 70 நாள். 30 நாள்லேருந்து 60 நாளுங்களா? இல்லை 30 நாள் இது அதுக்கு அடுத்து 60 நாள். அதுக்கு அடுத்து 60 நாள். மொத்தம் 90 நாள். அப்போ 90 நாள் கிராப். ஓகே. 90 நாள் வந்து நீங்கள் பண்ணணும். இதுக்கு தண்ணிலாயா? தண்ணி வந்து அந்த அளவுக்கு ஜாஸ்தி கேட்காது, ஓரளவுக்கு கம்மியாக தான் கேட்கும். அவ்வளோ கம்மியாக தான் கேட்கும். ரொம்ப தண்ணி தேவைப்படாது. அவ்வளோ தண்ணி. இதுக்கு கிளைமேட் எதாவது இருக்கா? இந்த கிளைமேட் தான் வரும்? அப்படி ஏதாவது? எல்லா கிளைமேட்டுக்கும் வரும். பனி கிளைமேட் தவிர எல்லா கிளைமேட்டுக்கும். பனி கிளைமேட்ல வரும், கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் லேட் ஆகும். ரெண்டாவது கொஞ்சம் ஓவரா பனி விழுந்துச்சுன்னா அந்த மேல் லீவ் அப்படியே லேசா அடிப்படும். இப்போ இதுவும் வந்து நீங்க இங்க நீலகிரி தான் எடுத்து விட்றீங்களா? இல்ல எல்லாம் மார்க்கெட் தான். இங்க தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க வெளியே, இங்க டெல்லி அந்த மாதிரினா எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. நம்ம வந்து வியாபாரி கொடுக்கறதோட சரி, நம்ம ஆர்டர் போடுறது இல்லை. இது வந்து இது பர்கருக்கு யூஸ் பண்ணா வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம்? வேற எதுனா சாப்பிட்றதுக்குன்னா வேற எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்? அதை இல்லை பர்கருக்கு மேக்ஸிமம் வேற எதுக்கும் இது யூஸ் ஆகாது, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு. வேற யூஸ் ஆகாது. ஆனால் நீலகிரி இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியாது. விவசாயம் பண்றவங்க வந்து உற்பத்தி பண்ணிடுவீங்க. உற்பத்தி பண்றோம், யாருக்குமே தெரியாது. இது வந்து இங்க நீலகிரி மக்கள் வாங்கிட்டு போய் எடுத்துட்டு போவாங்க. இப்போ இது எடுக்காம விட்டதுக்கு காரணம் விலை போகாதனாலயா இல்லை எதனாலயா? இல்லை லாஸ்ட் மழையில் அழுகிருச்சு. இப்போ கடைசி மழை அழுகிருச்சு. ஒரு மழை ஜாஸ்தி ஆனாலும் அழுகி போச்சு. இதுக்கு இப்போ போட்டே கண்டிப்பாக 2 நாள் மழை பெஞ்சா அது அழிக்கணும், அவ்வளோதான். கிளைமேட் ஒத்துழைச்சா நல்லா ஆகும். கிளைமேட் கொஞ்சம் தாறுமாறா ஆச்சுன்னு, வெயில் அடிச்சா பிரச்சனை இல்லை, மழை அடிச்சுன்னு பிரச்சனை. இது பராமரிக்க உங்களுக்கு எந்த இது வேலையும் இல்லை. போட்டீங்கன்னா அவ்வளோதான், மழை பெஞ்சா ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்லை பராமரிப்பு அப்படியே இருக்கு. எருவு போடணும், காம்ப்ளெக்ஸ் போடணும், மருந்து அடிக்கணும், எல்லா பிரச்சனையும் இருக்கு. இல்ல மழை பெஞ்சா குளி தோண்டி விட்டா தண்ணியில போயிடும், இல்லை தண்ணி நிக்காம இருக்கு. அப்படிதான் வேற சோர்ஸ் இருக்கு வச்சா அப்படிதான் இருக்கு கிடையாது. மழை அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அடியில இந்த லீவ் வந்து அடியில பூமிக்கு டச் ஆகும்ல. பூமியில் டச். ஆமா ஆமா. அவ கீழிருந்து மேலே வந்துடும். மேலே பார்த்தா இப்படி இருக்கும், அடியில் பார்த்தீங்களா அழகி இருக்கும், மாடி இருக்கும். கீழிருந்து மேலே ஏறிடும். நம்ம பார்த்தா மேலே பார்த்தா நல்லா இருக்குதும்போம், அடியிலேருந்து அப்படியே ஏறிட்டு வந்துடும். ஓகே. இதுதான் இந்த பர்கர். நம்ம பர்கர் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க நினைக்கிறேன். நம்ம நிறைய பேர் இப்போ வந்து பர்கர் சாப்பிட்றோம். ஸோ அதில் வந்து இந்த லீஃப் நடுவில் வச்சு கொடுப்பாங்க. அந்த லீஃப் வந்து நம்ம நீலகிரியில் வந்து உற்பத்தி ஆகுது. கிரீன் எடுத்துக்கு, அது ஒயிட் கிரீன். இந்த கிரீன் இந்த பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த லீஃப் வந்து இங்கே தான் உற்பத்தி ஆகி இங்கிருந்து தான் வந்து மார்க்கெட்டுக்கு வருது. இங்கிருந்து மற்ற பக்கம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த KFC, பர்கர் கிங்க்கு அங்கே எக்ஸ்போர்ட்டர் எல்லாமே வந்து அங்கே இருக்க சப்ளையர் கான்ட்ராக்டர் மூலிமா வர்றது தான். இது அதிகபட்சம் எந்த சைஸ்ல வளர்ந்தா நல்லா லீஃப் இருக்குன்னு சொல்றது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கு. ஆமாம். ஓகேங்களா? அது மாதிரினா ஒரு இதுக்கு ஒரு சைஸ் இருக்கும், ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்கும்ல. இதில் எடுத்தா போதும், நல்லா இருக்கும், ரசம் இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த சைஸ் சொல்லுவீங்க? அது வெயிட் வந்து தொட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். கொஞ்சம் டைட் ஆச்சுன்னு எடுத்துக்கலாம். டைட் ஆச்சு. இது எவ்வளோ விலைக்கு போயிருக்கு ஹையஸ்டா? 1 கிலோ? இது ஐஸ்பர்க் தான். இது ஹையஸ்டா 150 180 வரைக்கும் போச்சு. 180 ரூபா வரைக்கும் போயிருக்கு போச்சு. கடைசியா நீங்க இது கொடுத்தா கடைசி 10 ரூபாய்க்கு கூட கேட்கறதுக்கு ஆளுமே இருக்கும். 10 ரூபா கூட ஆள் இருக்கு. மார்க்கெட் ஸ்டாண்டர்டே கிடையாது. நீலகிரி விவசாய பார்த்து மார்க்கெட்ல ப்ரோக்கோலி ஒன்று தான் வந்து நீங்க இல்லைங்க. ப்ரோக்கோலி 35 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரோக்கோலி பண்ணேன் நான். 30 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரோக்கோலி பண்ணப்போ வியாபாரிங்க 35 ரூபாய்க்கு எக்ரிமெண்ட் போட்டாங்க. 35 ரூபாய்க்கு 1 கிலோவுக்கு. ஓகே. இன்னைக்கும் அதே 35 ரூபாய்க்கு எக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப கம்மியா இருக்கு ஐயா. இன்னைக்கு வந்து 35 ரூபாய்க்கு எக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கிலோ டிமாண்ட் ஆச்சுன்னா போகும்.
முதல் நாள் அது நீங்க மாத்தி இது பண்ணுவீங்களா? ஒண்ணும் பண்ண முடியும். யாருக்கு எங்க கொண்டு போய் கொடுக்கணும்? முதல் நாள் கொண்டு போனா 150 ரூபாங்க. மறுநாள் கொண்டு போனா 30 ரூபாங்க. ஓ, அடுத்த நாள் கொண்டு போனா முதல் நாள் போனா 10 4 கடை இருக்குது. ஒரு கடைக்கு ஒரு 10 துண்டு வந்திருக்கும். அது 150 ரூபா போகும். அந்த 150 ரூபா பார்த்து இருக்கிறவங்க எல்லாம் வெட்டிட்டு வந்து போடணும். ஒரு கடைக்கு 50 துண்டு வந்துடும். 30 ரூபான்னு. 30 ரூபா. வேற வழி இல்ல விட்டுட்டு தான் வரணும். கொடுத்தா இருந்தாலும் அது லாஸோ இதோ அது ரெண்டாவது. இந்த கடைசியில ஒரு வியாபாரி மேட்டுப்பாளையத்துக்கு கேரட் கொண்டு போயிருக்கான். இப்படிதான் கேட்கறதுக்கு காலையில 10 ரூபா 5 ரூபா கேட்டிருக்காங்க. அங்க அந்த பார்ட்டி கேட்டிருக்காங்க. கடையில் வியாபாரி கேட்டிருக்கா பார்ட்டியை. என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் மனசோட என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பணத்தை கொண்டு வந்தாச்சு, திருப்பி எடுத்துட்டு போக முடியுமா? அவரோட வலி வேதனை அந்த அளவுக்குலாம் நிலைமை. விவசாயியோட 120 நாள் வந்து விவசாயம் பண்றது வந்து விலை கிடைக்கலங்கும் போது அதோட மனநிலைமை ரொம்ப கஷ்டம். 1 கிலோ கேரட் வந்து இன்னைக்கு 50,000 ரூபா. 1 கிலோ கேரட் வந்து 50,000 ரூபா. அதை போட்டேன்னா 1 கிலோ போட்டேன்னா ஒரு 70 சென்ட் 80 சென்ட்டுக்கு போடலாம். கிலோ எடுத்தோம்னா எத்தனை? ஒரு டன் எடுக்கலாம். 1 டன் இல்லை, நல்லா விளைஞ்சின்னா 1 கிலோவில் 7 3 20 டன் எடுக்கலாம். 20 டன் எடுக்கலாம். ஓகே. ஆனால் செலவு வந்து அன்றைக்கி எடுக்கிற செலவு மட்டும் அந்த 20 டன் எடுக்கணும்னா அந்த எடுக்கிற செலவு மட்டும் 3 லட்ச ரூபா ஆகும். 50,000 ரூபா நீங்கள் விதை போட்டு அதை விதை போட்டு கணக்கில் போட்டோன்னா 5 லட்ச ரூபா கணக்கு வந்துடும். ஓ, அது இல்லாமல் அன்றைக்கி எடுக்கிற நாள் 20 டன் கேரட் வருதுன்னா 20 டன் கேரட் எடுத்து கழுவி பைப்பிடிச்சு மேட்டுப்பாளையம் கொண்டு போய் சேர்த்ததுக்குள்ள 30 லட்ச ரூபா செலவாகும். 3 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவு. 3 லட்ச ரூபா. ஓகே. இப்போ இது வேலைக்கு வராங்களா அந்த லேடிஸ்லாம்? ஆமாம். அவங்கள ஒரு நாள் எவ்வளோ கூலி கொடுப்பாங்க? 350 ரூபா 400 ரூபா லேடிஸ் கொடுத்தாலும். ஜென்ஸுக்கு 600 ரூபா 700 ரூபா 700 ரூபா வரைக்கும். ஸோ அந்த 120 நாளுக்கு அவங்களுக்கு அந்த கூலியும் கொடுத்து அதை எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்று அதில் தான் லாபம் கிடைச்சா உண்டு. லாபம் இல்லைன்னா அவ்வளோதான். ஒரு 200 ரூபா தாண்டி பூண்டில் விற்றா 2 காசு ஆகும். 50 ரூபா 60 ரூபா வச்சுன்னு கையிலிருந்து போகும். கையிலேருந்து போகும். கையிலேருந்து விடுற மாதிரி வரும். அதாவது விவசாயம் பண்ணி நம்ம கையில் காசு போகிற மாதிரி வரும். காசு போகும். ரொம்ப கஷ்டம். ஒரு விவசாயம் பண்றாங்கன்னா எல்லாரும் யாராவது இல்லை, நம்ம ஒரு பிசினஸே பண்ணாலும் வந்து நம்ம வந்து பிசினஸ் லாபத்துக்கு தான். பிசினஸ் வந்து இப்போ மற்ற பிசினஸ் பண்ணலாம். இப்போ அழகுகள் இல்ல அழகு பொருள் இல்லாம எடுத்தேன்னா இன்னைக்கு இல்லை நாளைக்கு பண்ணிட்டு போகலாம். இது பண்ண முடியாது. இன்னைக்கு வித்த ஆச்சு இல்லை நாளைக்கு கொட்டணும் தானே. கரெக்டு தான். ஒன்றும் பண்ண முடியாது. கையில இருப்பு வச்சு பண்ற பொருள் அல்லவே இது. இன்னைக்கு விட்டால கெட்டுரும். அவ்வளவுதான் கொடுத்தா ஆகணும். அதுவும் இந்த கேரட் பீட்ரூட்டாவது 4 நாள் காட்டில் வச்சு எடுக்கலாம். இந்த ஐட்டம் எல்லாம் கரெக்டா எடுத்தா எடுக்கணும். அதுவும் ஐஸ்பர்க் இதெல்லாம் புர்கோல் எல்லாம் பார்த்தேன்னா முதல் நாள் இன்னைக்கு எடுக்கணும்னு எடுத்தாங்க. நாளைக்கு விட்டேன்னா ஒன்னா சைஸ் ஆகும், இல்லை ஓப்பன் அந்த பட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும், எடுக்க மாட்டாங்க. அந்த தரத்தையும் பார்ப்பாங்க. குவாலிட்டி பார்ப்பானுங்க. அந்த மழை பெய்ஞ்சா ஐஸ்பர்க் நிலைமை எப்படி இருக்கு? ஐஸ்பர்க் பூரா மழைகளாகி போச்சு. ஓகேயா, நன்றி.